வணக்கம். ரொம்ப நாளா நான் மாணவர்கள் மத்தியிலையும் மற்ற நம்ம நாடி வருகின்ற நண்பர்கள் மத்தியிலையும் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அதான். நம்ம படிக்கிற படிப்பா இருந்தாலும் சரி, நம்ம துடிப்பு மிக்க நம்ம தொழிலா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு 1008 பிரச்சனைகள், 1008 காரணங்கள் எல்லாமே சொல்வது உண்டு. நல்ல ஆட்டிடியூட் வேணும், நல்ல கான்சிஸ்டன்டான ஒரு முயற்சி வேணும், நெவர் கிவ் அப் அந்த மாதிரி மைண்ட் செட் வேணும், கான்சிஸ்டன்டான ஒரு ஒரு ட்ரை முயற்சி அது வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இருந்த பொழுதிலும் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுவது என்னன்னா, இப்ப நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரும் அணு ஆயுத விஞ்ஞானியுமான மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் கல்லூரிகள் மேடைகள் எல்லாம் அவர் சொல்லி வருவதுண்டு. அதாவது கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று சொல்வார்கள். நம்மை தூங்க விடாமல் செய்வது எதுவாக இருக்கும்? நன்றாக யோசிச்சு பாருங்க. நமக்கு எது ரொம்ப பிடித்தமானதோ, நமக்கு ஒரு விஷயத்த எல்லா விஷயம் செய்து கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது, பசி எடுக்காதுன்னு சொல்ல முடியாது, இல்லைங்களா? ஒரு மனிதனுக்கு மிகவும் பிடித்தமான அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒண்ணுல தான் அவன் ரொம்ப ஈடுபாட்டோட இறங்குவான், அதை செய்வான். அப்படி ஈடுபாட்டோட அவன் முழு மனதோட ஈடுபடக்கூடிய விஷயம் அவனை தூங்க விடாது, தூக்கம் வராது. இதை இன்னும் நான் ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த நேரத்தில் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய திருமண நாள் அன்று ஊரே இங்க கல்யாண மேடையில மணப்பெண் முதற்கொண்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கடா மாப்பிள்ளை காணும் எல்லாம் தேடி அவரை ஓடிக்கிட்டு இருக்காங்க, காணும். அப்புறம் வீட்டுக்கு போய் அப்புறம் பார்த்தா வீட்டுல இல்லை, அவர் லேப்ல உள்ள உட்கார்ந்து இருந்திருக்காரு. லெபார்டரியில் அவருடைய திருமண நாளையே மறந்துட்டு அவருடைய ஆய்வகத்துல அவர் முழு ஈடுபாட்டோட ஒரு வேலையில அங்க அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இது செய்தி. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒருவனுக்கு ஒரு வேலை பிடிச்சு போச்சுன்னா, அந்த வேலையில அவனுக்கு முழு ஈடுபாடு இருக்குன்னா, ஆர்வம் இருக்குன்னா, அப்பொழுது அவனுக்கு தூக்கம் வராது. அப்ப படிக்கின்ற மாணவர்களுக்கு அதான் நான் சொல்வேன், உன்னுடைய படிப்பை மீது முதல்ல உனக்கு ஆர்வம் வரணும், இன்ட்ரெஸ்ட் வரணும். அது அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அதை நீ படிக்கின்ற பொழுதுதான் உனக்கு தூக்கமே வராது. ஏன்னா இந்த மண்ணில் நிலைத்த புகழோடு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் 3 குவாலிட்டி தேவைப்படுது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது என்ன? தூங்காமை, அடுத்தது கல்வி, அடுத்தது துணிவுடைமை. முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும். உனக்கு எது பிடிக்குதோ அதுல ரொம்ப ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லாததுல நீ ஈடுபடக்கூடாது, அதுல இருந்து வெளியாயிடணும். அப்ப எது உனக்கு ஆர்வங்கிறத முதல்ல நீ கண்டுபிடிக்கணும். முதல்ல நீ கண்டுபிடிக்க வேண்டியது உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடித்து விட்டால் அடுத்தது அது தொடர்பான நாலேஜை யூ நீட் டு இம்ப்ரூவ். அதான் கல்வி, எஜுகேஷன். அப்ப உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது எதுவாக இருக்கலாம், அது தொடர்பான நாலேஜ் உனக்கு இருக்கின்ற பொழுதுதான் அதுல நீ தன்னிறைவு பெற முடியும். அப்படி இல்லைன்னா அது அறகுறை வேலை தான், அறவைக்காட்டு வேலையா போயிடும். அப்ப உனக்கு பிடிச்சது எது, அது தொடர்பான கல்வி, அது தொடர்பான நாலேஜ், அது தொடர்பான செய்திகள் அப்டேட்டில் நம்ம இருக்கணும். இது ரெண்டும் இருக்கின்ற பொழுதுதான் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதை வெளிப்படுத்த முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த துணிவு உடைமை. அங்க அதை செய்யணும்னா மனிதனுக்கு துணிவு இருக்கணும். இல்ல இது இப்படி வருமா அப்படி வருமா, அது ஆலோசனை இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், உனக்கு என்ன பிடிச்சதுங்கிறது தெரிஞ்சு போச்சு, அது தொடர்பான கல்வி இருந்து போச்சு அப்படின்னா அடுத்தது உனக்கு இருக்க வேண்டியது துணிவு. இது ரெண்டும் இருந்து இது இல்லைன்னாலும் வேஸ்டா போயிடும். உனக்கு பிடிச்சது என்னன்னு தெரியுது, அது தொடர்பான கல்வி அறிவு இருக்குது, ஆனா மீது உள்ள ஒரு கான்பிடன்ட் அதன் வாயிலாக வருவதுதான் துணிவுடைமை. அப்ப அந்த துணிவுடைமை இல்லைன்னா இது ரெண்டுமே வேஸ்ட். அப்ப இதுல இருந்து என்ன நான் சொல்றேன்னா, மாணவர்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களா எல்லாருக்குமே இந்த 3 நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும். முதல்ல உனக்கு என்ன பிடிக்குது, அது தொடர்பான விஷயங்கள் நமக்கு எல்லாம் இருக்குதா, அடுத்தது அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு, செயலில் இறங்குவதற்கு நமக்கு துணிவு இருக்குதா. அந்த துணிவு இல்லைன்னா முதல்ல அந்த துணிவுக்கு என்ன 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 இதை அப்டேட் பண்ணணும், ஹவ் யூ ஃபீல் அபவுட் அஸ். துணிவு வரணும்னா முதல்ல உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற,
உன்னை பத்தி நீ முழுமையா நீ நம்புறியா இல்லையா, உனக்கு தெரியும் நம்புறியா இல்லையா, இது ஊருக்காக செய்யக்கூடாது, உனக்காக எது செய்யறியோ அது அப்பதான் உனக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தாதான் உனக்கு துணிச்சலே பிறக்கும். எனவே முதல்ல நீ உன்னை நம்பணும், நீ செய்யறத முழுக்க முழுக்க நீ ரசிக்கணும், நீ நம்பணும். அப்போதுதான் உன் மீது உனக்கு நம்பிக்கையும் துணிச்சலும் பிறக்கும். இது மூன்று இருந்தால் இந்த மண்ணில் நிலைத்த புகழோடு வாழ முடியும் என்பது வள்ளுவர் வாக்கு. நன்றி.